திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முன்னோட்டமா திருநங்கைகளை இன்னைக்கு ஊர்காவல் படையில இணைக்கணும்ன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு இது. ஏன்னா திருநங்கைகளுக்கான ஒரு வேலை வாய்ப்புன்றது காலகாலம் நூற்றாண்டு காலங்களா ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்டோ பில்லோ இது வரைக்குமே கொண்டு வரல. ஆனா அப்படி ஒரு விஷயத்த இந்த தமிழ்நாட்டுல எங்க ஐயா முதல்வர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் இது வருங்காலத்துல திருநங்கைகளுக்கான கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுக்கான வழிவகுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இது அமையுன்றதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது பல திருநங்கைகள் திருநம்பிகள் அதாவது திருநர் சமூகத்தை சார்ந்த எல்லாருக்குமே படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள விதையோ ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் தாம் பிள்ளைக்கு என்ன வேணும், பசிச்சா என்ன கொடுக்கணும், வலிச்சா என்ன மருந்து கொடுக்கணும், இல்ல அவங்க படிக்கணும்னாக்கா அவங்களுக்கு என்ன தேவைகள்ன்றத தாய்க்கும் தந்தைக்கும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையாலேயே இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்படுற நாங்க இன்னைக்கு எங்களுக்கு தாயா தந்தையா எல்லாரும் இன்னைக்கு நாங்க நிறைய நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம். முதல்வர் ஐயா போனார்னா அப்பா அப்பான்னு நிறைய மாணவ செல்வங்கள் கூப்பிடுறாங்க அவரை. அந்த மாதிரி எங்களுக்கு தாயாவும் இருக்கிறாரு தந்தையாவும் இருக்கிறாரு. எங்களுக்கு எங்க தாய் தந்தை எப்படி எங்களுக்கு என்னென்ன தேவை யோசிச்சு பண்ணாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எங்க முதல்வர் ஐயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்களோட நன்றிகளை நான் இந்த இடத்துல மனப்பூர்வமா நாங்க இங்க தெரிவுபடுத்திக்கிறோம். எங்க சமுதாயத்தை மேலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். விடியல் அரசுன்னு சொல்லுவாங்க. விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த அரசு தான் விடியல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம்ன்றது சொல்லல்ல செயல். நன்றி.